எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த இந்த நாளோட ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரையை நான் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி இந்த அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம், ஏதாச்சும் நினச்சிருவாங்களா, அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்குன்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலியை கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்டே கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடித்ததில். ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரெக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன், அவ்வளோதான். சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இஸ் நெவர் புட் மீ டவுன், ஹஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் சார் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் பிரபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்போவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷன் காமிச்சார். அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணுன்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லையா மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குனரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக
ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமாக சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இதை இடையில அங்கே போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதில் இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்போ 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடித்து மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதாவில் இருந்து சாவுக்கு காரணமாக இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க அதை. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமாக சொல்லலை. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல்லையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துக்கிட்டு வரையில் 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடித்து இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன். எவ்வளோ எளிமையான கருத்து பாருங்கள். எதுக்கு அந்த சிலபஸை இந்த கோச்சிங்னு போட்டு கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ இளவோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர்னு சொல்கிறான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமாக இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93ன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்போ சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேலே போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலோத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேனே, மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்றைக்கும் போய் பாருங்கள் இருக்கும். முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தினேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சில்க் ஸ்மிதா மேர் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸாக எடுத்துகிட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால், இல்லைங்க அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்குது? இல்லை நீங்கள் டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்கள் சினிமாவில் அவங்க 1000 படம் நடித்தவங்க மனோரமா, அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன? இப்போ போட்டு ஆகணும் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அதுபோன்று நம்ம கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுகிறதுனால தான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன்னு நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அடி நெருத்திரி என்ன எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா. எங்கேருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலேயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, எம்எஸ் பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கள்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது கதாநாயகனுக்கு வருவோம்.
இவர் என்ன அநியாயம்ப்பா. அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படைப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமாக இருக்குது. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குப்பா. நல்ல பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமாக இருக்குது. இங்கே நான் ஏன் இங்கே பாருங்கள், அதே நேரத்தில் இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னையிலேருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசாக போடுறாங்க, போட்டுக்குங்க தப்பில்லை. ஆனால் இந்த இரட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்கே சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ மனசு நோகும் பாருங்கள். அது என்ன வீணாக போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸாக இருக்கட்டும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பேர் சின்ன எழுத்து நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்கே வருது, அண்ணாதுரை, புவன், ஆர்எஸ் புவன் தான் பிஆர்ஓ. இது பேப்பர்களில் இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதில் ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இரட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமாம், ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே ஃப்ளாஷ்பேக்கு போனால் எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்குது. இப்போ டிசி இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்தனால 93 தான் நான் போய் தூய தமிழில் தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தார், என்ன வாழ்த்தினார். அவங்க அந்த வள்ளுவர் கூட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்போ கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணுன்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தால்
உண்மையிலே தைரியம் இருந்தால் அதை போடுங்க. ஆர்எஸ்எஸ்ஆர் பிரபு அவரு கேட்குறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்கால்டாகி போட்டுட்டு இருக்கையிலேயே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமாக உத்வேகமாக இருக்கேன். நான் படம் எடுத்து படத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் எஸ்ஆர் பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்கள் அப்படியே விற்றுட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு விற்றுட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பு இல்லாத? நான் 350 படங்களை நடிச்சிட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆலங்கத்தில் இருக்காங்க. அதாவது இந்த இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட்டு பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. ஏன்னா வந்து டம்மியாக நிற்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சரி இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் போய் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்றும் பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ணுற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணாம் சார், யூடியூப்பில் போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமாக இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தார். அந்த ப்ரெசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடினேன், பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கல்ல, ஒரு ஜனநாயகம் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போகல. யாரோ என் இடத்துல நான் அட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணார் கூட இருந்தது, அது ஆடு படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்டேன்? ஏன் அப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமாக இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனிஜன். நீங்கள் என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போகிறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்கார், நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தால் தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பிரசாந்த் ஜோசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்பை சுரண்ட நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? ஐ டோன்ட் கேர் டைம் நோ அபவுட் அதர்ஸ். ஷேம் ஆன் தெம். மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விர்ச்சுவல் இது வச்சுருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுதுவானுங்க, நீ உன் பையன் கஞ்சா பைத்தியக்காரன் நாதாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுற்றிட்டு இருக்குது. அவனுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால்
ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை ஈட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்போ யாரையாவது விட்டு போச்சாப்பா? பேரை விட்டோன்னா வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு